தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு போடுறோம். நாட் ஓன்லி சிவில் அண்ட் தென் கிரிமினல், உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஹவு டு கெட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹஸ்பண்ட், ஃபாதர் அண்ட் சைல்டு. ஸோ சிஆர்பிசி 125ல் மெயின்டெனன்ஸ் வழக்கை எப்படி நடத்துறது, ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இல்லை ஜென்ரலாக சில விஷயம் வந்து எல்லாருமே வந்து கேட்டிருப்பாங்க. நான் மெயின்டெனன்ஸ் எப்படி வாங்குறது, ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி மெயின்டெனன்ஸ் வாங்குறது. ஸோ ஒரு சைல்டு, தட் இஸ் வந்து ஒரு ஒய்ஃப் அண்ட் தென் வந்து அவங்களுக்கு சைல்டு குழந்தை இருக்காங்க. அவங்க அப்பா குழந்தையோட பராமரிப்பு செலவுக்காக அவரோட தந்தைக்கிட்டேருந்து எப்படி வாங்குறது. அண்ட் தென் வந்து ஓல்டு ஏஜ் வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சைல்டு லைக் வந்து சன்னாக இருக்கட்டும், டாட்டராக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருந்து இவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த சிஆர்பிசி 125ல் இதுக்கான டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ பேசிக்காக சில விஷயம் யார்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபுக்கு வந்து தரணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட, அண்ட் தென் ஃபாதர் சைல்டு வந்து ஃபாதர் கிட்ட, அந்த ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சன் அண்ட் டாட்டர் கிட்ட வாங்கலாம். இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2009க்கு முன்னாடி ஒரு ஃபைன் தட் இஸ் வந்து மினிமம் அமௌண்ட்டாக இருந்துச்சு. லைக் வந்து 500, 2500 அந்த ரேஞ்சுக்கு இருந்த ஒரு மந்த்லி வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஆஃப்டர் தட் 2009 இது வந்து நோ லிமிட் அப்படின்றது இதுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட விஷயம் என்னென்னா, நீங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் தென் வந்து உங்களோட எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் அதை வந்து ஜட்ஜு வந்து நிர்ணயிப்பார். ஸோ அதுதான் வந்து நோ லிமிட்டேஷன் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம யார் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். ஸோ அவர்கிட்ட எந்த ஒய்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சர்ன், தட் இஸ் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து தள்ளி அவரோட வந்து பிரிஞ்சு வளராங்க, பட் அதுக்கு வந்து வேலிடான ரீசன் இருக்குது. இந்த சமயத்தில் அந்த ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். இன்கேஸ் ஒரு ஒய்ஃபு டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க, இப்போ அந்த டிவோர்ஸ் ஆகி இவருக்கு இந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கல்யாணமும் ஆகிடுது, அப்படி இருக்கிற சமயத்தில் கூட கண்டிப்பாக வந்து அதாவது முன்னாடி டைவர்ஸ் ஆன ஒய்ஃப் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டு அவங்கக்கிட்ட கேட்க முடியும். அன்டில் அவங்க மேரேஜ் ஆகாமல் இருக்கிற சூழ்நிலையில் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு பிறகுது, அதாவது லெஜிட்டிமேட்டட் ஆர் இல்லெஜிட்டிமேட்டட் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து ஃபாதர் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறதுக்கு அந்த குழந்தை வந்து எலிஜிபிள். பட் அந்த குழந்தை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மைனராக இருக்கணும். இன்கேஸ் மேஜராக இருக்கிற பட்சத்தில் ஃபிசிக்கல் மென்டலி சேலஞ்சு பர்சனாக இருக்கும்போது அவங்க வந்து ஃபாதர் கிட்டேருந்து வாங்க முடியுமே தவிர, ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து தட் இஸ் வந்து அந்த ஒரு சைல்டோட ஃபாதர் மதர் அவங்களோட ஓல்ட் ஏஜுக்கு அப்புறம் அவங்களோட பசங்க கிட்டேருந்து அமௌண்ட்டு வாங்கணும்னு சொன்னால் இந்த செக்ஷன் மூலயமா வாங்கலாம். ஸோ இது எல்லாம் தான் இந்த செக்ஷனோட ஒரு மேஜர் ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் இன்ட்ரீம் ஆர்டர் ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு, ஒரு இன்ட்ரீம் ஆர்டராக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு செல்ஃப் மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அது வந்து வாங்க முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து கோர்ட்டில் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து மாதம் ஹஸ்பண்டோ இல்லை ஃபாதரோ இல்லை சைல்டோ யாருக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆர்டர் ஆகிருக்கு, கோர்ட் ஆர்டர் ஆகிருக்கு, அதை வந்து மாதம் தரணும்னு சொல்லி ஆர்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க தராமல் இருந்தாங்கன்னா அந்த தராத பர்சன் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணி தட் இஸ் 1 மந்த் அவரை தரலைன்னா கூட 1 மாதம் வரைக்கும் அவரை வந்து ஜெயிலில் வைக்க முடியும். ஸோ இது வந்து பனிஷ்மெண்ட். ஸோ அதை வந்து நாட் பெய்டு அமௌண்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு அதுக்கான வழிகளும் இந்த சிஆர்பிசி 125 இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, யார் வந்து இது வந்து இந்த 3 விஷயமும் நான் வந்து இது ரிலேட்டடாக சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பனிஷ்மெண்ட், லைக் அது வந்து யார் வாங்க முடியாததுன்னு சொல்ல போகிறோம். லைக் வந்து ஒரு ஒய்ஃபு இப்போ மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து, இன்கேஸ் அவங்க வந்து அடல்டரியில் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா வாங்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, நாட் வேலிட் ரீசன், வித்தவுட் கன்சர்ன் ஆர் கன்சர்ன் டைவோர்ஸ் வந்து வாங்கியிருக்கு,
ஸோ டைவர்ஸ் வந்து கன்சென்ட் மூலயமா வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து நாட் எலிஜிபிள். இந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக கேன்சலும் பண்ண முடியும். லைக் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடல்டரி, இல்லை வந்து ரீசனபிள் காஸ், இல்லை கன்சென்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக, அதாவது கன்சென்ட் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால், ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுவோம். அதே மாதிரி வேற ஒரு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாலும் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துலேயும் தான் சிஆர்பிசியில் கொடுத்துருக்க லைக் விதிமுறைகள், ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்குள்ளே இருக்கிற, நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து அடங்கும் திஸ் 125ல. ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே மெயின்டெனன்ஸ் வழக்க தொடர்ந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து பெற முடியும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இதில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.